இரவு ஐடி கம்பெனி பஸ்ஸில் வந்து இறங்கிய வினோத்திடம், சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்று நீட்டினார். அடுக்குமாடி குடியிருப்பின் செக்யூரிட்டி. கொடுங்க, நான் தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் என்று வாங்கி அதை திருப்பி திருப்பி பார்த்தபடியே நடந்தான். சோப்பு டப்பா அளவுள்ள எடை குறைவான பார்சல். இவனது முகவரியும் ஃபோன் நம்பரும் சரியாக இருந்தது. அனுப்பியவர் முகவரி இல்லை. மதியம் ஆஃபீஸுக்கு டெலிவரி பாய் பையனிடமிருந்து ஃபோன் வந்த பொழுது அதை செக்யூரிட்டியிடம் தந்துவிட்டு போக சொல்லியிருந்தான். வினோத்திற்கு சொந்த ஊர் கோவை. இவன் 10வது படிக்கும் பொழுதே அப்பா இறந்து விட்டார். ஓரளவுக்கு சொத்து இருந்ததால் படித்து முடித்து உடன் பிறந்த ஒரே தங்கையை கோவையிலேயே நல்ல இடத்தில் திருமணம் செய்து விட்டான். சென்னையில் ஐடி கம்பெனி ஒன்றில் வேலை கிடைத்ததும் அம்மாவுடன் இந்த குடியிருப்புக்கு வந்திருக்கிறான். இனி இங்கேதான் வேலை நிரந்தரம் என்றதும் இவனுக்கு தீவிரமாக பெண் பார்த்து கொண்டிருக்கிறாள் அம்மா. கோவையில் குளிர்ந்த அமைதியான பகுதியில் வசித்தவளுக்கு சென்னை ஒத்து வரவில்லை. இவன் திருமணம் முடிந்ததும் மகள் வீட்டுக்கே சென்று விடுவது என முடிவு எடுத்திருந்தாள் வினோத்தின் அம்மா. வீட்டிற்குள் நுழைந்ததும் பார்சலை டீப்பாயின் மீது வைத்துவிட்டு அம்மா காஃபி என்றபடியே வாஷ் பேஷனில் முகம் கழுவிவிட்டு திரும்பினான். தனக்குத்தான் ஏதோ வாங்கி வந்திருக்கிறான் என நினைத்து பார்சலை எடுத்து ஆராய்ந்து கொண்டிருந்தாள் அம்மா. என்னப்பா இது, எனக்கும் தெரியலம்மா, யாரோ கிஃப்ட் அனுப்பி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பினவங்க விலாசம் இல்லை, பிரித்து பார்த்தா தான் தெரியும் என்றவாறு காப்பியை குடித்துவிட்டு பார்சலை பொறுமையாக பிரித்தான். உள்ளே தரமான கம்பெனி ஸ்மார்ட் வாட்ச். ரசீதில் விலை 14,000 ரூபாய் என்றிருந்தது. தன் பிறந்த நாள் கூட சமீபத்தில் இல்லையே, சர்ப்ரைஸாக இதை யார் அனுப்பியிருப்பர் என்று குழம்பினான். கூடவே அம்மாவும் இரவு 10 மணிக்கு வினோத் மொபைல் ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருந்த பொழுது புதிய எண்ணிலிருந்து வந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தியில் பார்சனுக்கான விடை கிடைத்தது. ஹாய் வினோ, நான் ஸ்வேதா, பெங்களூர். வாட்ச் பிடித்திருக்கா? ரிப்ளை செய்ய வேண்டாம், சண்டே நேரில் வருகிறேன் என்று இருந்தது. ஸ்வேதா காலேஜ் கிரிக்கெட் டீம் வருணின் தங்கை. வருண் இவனுக்கு கல்லூரியில் சீனியர். நன்கு கிரிக்கெட் விளையாடுவான். காலேஜ் டீமில் பழக்கம் ஏற்பட்டு இருவரும் நண்பர்களாயினர். வருணுடன் ஓரிரு முறை அவன் வீட்டிற்கு சென்ற பொழுது ஸ்வேதாவிடம் பேசியிருக்கிறான். வழக்கமாக கல்லூரியில் மற்ற பெண்களிடம் பழகுவது போல இவளிடமும் பழகியிருக்கிறான். வருணின் அப்பா மத்திய அரசு அதிகாரி. அவருக்கு பெங்களூருக்கு மாற்றலாகிவிடவே குடும்பத்தினருடன் சென்று விட்டாள் ஸ்வேதா. மீதி படிப்பை கரஸில்தான் படித்தாள். வருண் மட்டும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பை முடித்தான். வினோத்தின் வீட்டிற்கு அடிக்கடி வருவான். அம்மாவிடமும் பாசத்துடன் பழகுவான். படிப்பு முடிந்த பின் அவனும் பெங்களூரு சென்று விடவே சில மாதங்கள் போனில் பேசி பிறகு வேலைப்பளு காரணமாக அதுவுமே குறைந்து போனது. வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பி அதுவும் குறைந்தது. பிறந்த நாள் பண்டிகைகளுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பி கொள்வார்கள். அப்போது வருண் ஸ்வேதாவை பற்றியும் அவளுடன் எடுத்துக்கொண்ட போட்டோவையும் அனுப்பி வைப்பான். அதெல்லாம் முன்புதான். இந்த கடைசி ஒரு ஆண்டில் பெரிதாக இருவருமே தொடர்பில் இல்லை. யார் வாட்ச் அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுதா வினோத்? காலையில் வேலைக்கு கிளம்பியவனை உசுப்பினாள் அம்மா. அம்மா, வருண்மா பெங்களூரிலிருந்து அனுப்பியிருக்கிறான் என்று அம்மாவிடம் முதல் முறையாக பொய் சொன்னான். உண்மையை சொல்லி காலேஜிலேயே அம்மாவை குழப்ப விரும்பவில்லை. காலேஜில் படிக்கும் பொழுது நம் வீட்டுக்கு வருவானே, அவனா? அவனேதாம்மா. இரவுதான் குறுஞ்செய்தி அனுப்பினான். நேரமாச்சு, போயிட்டு வரேன் என்றபடி இதற்கு மேலும் சமாளிக்க முடியாமல் வேலைக்கு கிளம்பிவிட்டான். மாலையில் பீச்சில் சுண்டல் கடைக்காரரிடம் வாங்கிய வறுக்கடலையை கொறித்தபடியே குழப்பத்துடன் அமர்ந்திருந்தான். வீட்டுக்கு போகவில்லை. சில முறையை பார்த்து பழகிய வரைக்கும் ஸ்வேதாவின் மேல் காதல் என்ற உணர்வு வந்ததில்லை. ஆனால் அது அவளுக்கு வந்திருக்கலாம் போல. வருணுக்கு ஃபோன் செய்யலாமா என்று யோசித்து நிராகரித்தான். ரிப்ளை செய்ய வேண்டாம், நேரில் வருவதாக சொல்லி இருப்பதால் இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறாளோ? மேலும் இது வருணுக்கு தெரிந்திருந்தால் அவனே என்னை அழைத்திருப்பான். இன்று புதன்கிழமை, இன்னும் 4 நாட்கள்தான். அதற்குள் அம்மாவை சமாளிக்க வேண்டும் என்று எண்ணி மொபைல் ஃபோனை எடுத்து ஸ்வேதாவின் எண்ணுக்கு தேங்க்யூ என்ற குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பினான். மறுநாள் மாலை அம்மாவிடம் மெதுவாக விஷயத்தை ஆரம்பித்தான்.
ஆமாம், இந்த வாட்ச் வருண் வாங்கி கொடுத்தது இல்லை. தெரியும்பா, யார் அந்த பொண்ணு? அடிபட்ட பார்வையை தாழ்த்தி கொண்டான். நீ திணறும் போதே பொய் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் உன்னால் அதை தொடர முடியாததுன்னு எனக்கும் தெரியும். அதனால் நீயே சொல்லட்டும்னு விட்டுட்டேன். சொல்லு, யார் அது? சாரிம்மா, மறைக்கணும்னு நினைக்கல. வீணா குழம்பிடுவீங்கன்னு தான் சொல்லலை. அது வருணோட தங்கச்சி ஸ்வேதா. நீங்கள் பார்த்திருக்க மாட்டீங்க. நானே சில தடவை தான் பார்த்துருக்கேன். அவ மேலே இதுவரைக்கும் எந்தவித எண்ணமும் எனக்கு இல்லை. ஆனால் அவளுக்கு இருந்திருக்கும் போல என்றான் பெருமூச்சு விட்டபடி. இல்லைம்மா, இது அவனுக்கு தெரியாது. என்னை கான்டாக்ட் பண்ண வேண்டாம். நானே ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கா என்றான். இங்கே வரப்போறாளா என்று கேட்ட அம்மாவின் முகத்தில் ஆச்சரிய அதிர்ச்சி. நம் சொந்தக்காரர் ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கார். அவரோட பொண்ணு ஜாதகம் உனக்கு பொருத்தமாக இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம்னு இருந்தேன். அப்பவே ஜோசியர் சொன்னார், உனக்கு சொந்தத்தில் வரன் அமையாது. வரப்போறது புது சொந்தமாகத்தான் இருக்கும் என்றாள் பெருமூச்சுடன். உன்கிட்ட வேற எதையுமே நான் மறைக்கலம்மா. உங்களோட மனநிலையில் தான் இப்போது நானும் இருக்கேன்மா. இன்னும் 3 நாள் தானே, காத்திருப்போன் என்றான் பரிதாபமாக. ஞாயிற்றுக்கிழமை ஜோராக விடிந்தது. எப்பொழுதும் 10 மணி வரை தூங்குபவன் காலை 8 மணிக்கே எழுந்தான். வீட்டுக்குள் இருந்தால் இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ள மிகவும் மனக்கெட வேண்டும். எனவே ஸ்போர்ட்ஸ் ஷூ மாட்டிக்கொண்டு பார்க் வரை போய் வருவதாக கூறி புறப்பட்டான். காலை 9 மணிக்கு ஸ்வேதாவிடமிருந்து ஈவினிங் 3 மணிக்கு வரேன், எங்கேயும் போயிடாது என குறுஞ்செய்தி வந்தது வினோத்திற்கு. சில சிற்றுண்டி முன்னேற்பாடுகளுடன் இருவரும் காத்திருந்தனர். 3:10 மணிக்கு அழைப்பு மணி ஒலித்தது. அம்மா கதவை திறக்க, நமஸ்காரம் ஆண்டி, ஹாய் வினோத் என்றபடியே உள்ளே வந்தாள் ஸ்வேதா. எளிய மேக்கப் மற்றும் சிறிய புன்னகையுடன் அன்று பார்த்ததைப் போல அப்படியே இருந்தாள். மாமா, நீ மட்டும்தான் வந்தியா என்றபடி அவள் பின்னால் கண்களால் துளாவினாள் அம்மா. ஆமாம் ஆண்டி, நாம பேசுவோம். முதல்ல காஃபி தரீங்களா? நீயும் உட்காரு வினோத் என்றபடி சோபாவில் அமர்ந்தாள். வினோத்தை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்தபடி சமையல் அறைக்குள் சென்றாள் அம்மா. அந்த பார்வையில் இதெல்லாம் நமக்கு சரியா வருமாடா என்றது. சொல்லு வினோத், வாட்ச் பிடிச்சிருக்க என்று நேரடியாகவே ஆரம்பித்தாள் ஸ்வேதா. பிடிச்சிருக்கு. எப்படி என் விலாசம் உனக்கு தெரிஞ்சது? அவன் வெறும் கையை பார்த்து சற்று ஏமாற்றத்துடன், உன் ஃப்ரெண்ட் கேசவோட சிஸ்டர் என்னோட தான் பெங்களூரில் வேலை பார்க்குறா. அவன் மூலமாகத்தான் வாங்கினேன். சரி, அந்த வாட்ச் எங்கே என்றாள். இதோ இங்கேதான் இருக்கு. இது எதுக்குன்னு புரியல. நீ வரட்டும்னு தான் என்றபடி காஃபி கொண்டு வந்த அம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்தான். சட்டென பெட்டியிலிருந்து வாட்சை எடுத்து கையை நீட்டி என்றாள் ஸ்வேதா. இந்த செய்கையால் வினோத்தும் அம்மாவும் ஒன்றாக திடுக்கிட்டனர். இதோ பாருமா, பெரியவங்க இல்லாம நீ நடந்துக்கும் முறை கொஞ்சம் கூட சரியில்லை. நீயும் படிச்சவ தானே. எப்பவோ பார்த்த ஒரு பையன்கிட்ட அவன் அம்மா முன்னாடியே இப்படியா நடந்துக்குவாங்க என்றாள் கோபமாக. வினோத்திடம் திரும்பி, நீ வருணுக்கு போன் செய்டா என்று ஆணையிட்டாள். இதனால் பதறிப்போவாள் என்று நினைத்து ஸ்வேதாவை பார்த்த இருவரும் ஏமாந்தனர். அமைதியாக அமர்ந்திருந்த அவள் கண்களில் கண்ணீர் துளித்திருந்தது. அண்ணனுக்கு தாராளமாக ஃபோன் செய்யுங்க, ஆனால் அவன் இப்போது எடுக்க மாட்டான் என்றாள் கண்ணீருடன். ஏன் என்று இருவரும் அதிர்ச்சியுடன் கேட்டார்கள். அவன் உயிரோட இல்லை. இருவரும் அதிர்ச்சியுடன் அவளையே பார்த்தார்கள். எப்படிமா? 3 மாதம் முன் அப்பாவும் அம்மனும் பைக்கில் போகும் பொழுது விபத்து ஏற்பட்டு 2 பேருமே ஸ்பாட் அவுட் என்றாள். அம்மா அவள் அருகே வந்து அமர்ந்து ஆதரவாக தோளை பற்றி கொண்டாள். இந்த சம்பவத்தால் ஏதோ மனது பாதிருக்கும் போல அவள் மேல் இப்போது பரிதாபம் ஏற்பட்டது. அப்பாவுமா? எங்களுக்கு தெரியாதேம்மா. ஏண்டா, உனக்கு கூடவா தகவல் தெரியலை என்று வினோத்திடம் கேட்டாள் அம்மா. அதிர்ச்சியிலிருந்து மீளாத வினோத், அம்மா, அவன் எனக்கு காலேஜில் சீனியர்மா. அதனால் அவனோட நண்பர்கள் யாருமே எனக்கு பழக்கமில்லையே என்றான் வேதனையுடன். கண்களை துடைத்து கொண்ட ஸ்வேதா பேசத் தொடங்கினாள். அந்த வாட்சை கையில் எடுத்து பார்த்தபடியே, பெங்களூரில் எனக்கு வேலை கிடைத்த நேரம் இப்படி ஆயிடுச்சு. இரட்டை இழப்பு. 1 மாதம் பைத்திய பிடிச்சும் பாரியே வீட்டிலே இருந்தேன். அம்மாவையும் நார்மலுக்கு கொண்டு வர ரொம்பவும் சிரமப்பட்டேன். எப்பவும் அப்படியேவா இருந்து விட முடியும்? மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அண்ணன் இந்த பிராண்ட் வாட்ச் தான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டான்.
அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே என்று என் சம்பளத்தில் இந்த வருஷம் வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள் இப்படி போய் சேர்ந்துட்டான். அப்பாவுக்கு மாற்றலாகி நாங்கள் பெங்களூர் போனதுக்கப்புறம் அவனுக்கு நீதான் ரொம்பவும் உதவியாக இருந்தியாம். அதை அடிக்கடி சொல்லுவான். உன் வீட்டுக்கு வந்தால் நல்லபடியாக கவனிச்சுக்கிறாங்கன்னு உன் அம்மாவை பற்றியும் பெருமையாக சொல்லுவான். பெங்களூர் வந்ததுக்கப்புறம் அவனோட தொடர்பை நீ படிப்படியாக குறைச்சிட்டியாம் என்றாள். அவளது பார்வையை சந்திக்க முடியாமல் குற்ற உணர்வுடன் தலையை தாழ்த்தி கொண்டான் வினோத். சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் தொடர்ந்தாள். உனக்கு வாட்ச் வந்ததே அந்த செவ்வாய்க்கிழமைதான் அவனுக்கு பிறந்த நாள். வினோத்திக்கு மனதுக்குள் சுரீர் என்றது. ரொம்பவும் ஃபீல் பண்ணாதே, என்னோட திருப்திக்காக உன்னை அவனா நினச்சி இந்த வாட்சை வாங்கி அனுப்பினேன், கையை கொடு என்றபடியே அவன் கையை உரிமையுடன் பிடித்து வாட்சை கட்டிவிட்டாள். அம்மாவிடம் திரும்பி, மன்னிச்சிடுங்க அம்மா, முன்னாடியே இதை சொல்லாமல் விட்டது என்னோட தப்பு தான். நீங்களும் வீணா குழம்பிட்டீங்க. எனக்கு 6 மாதம் முன்னமே கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அவர் துபாயில் இருக்கார். அடுத்த மாதம் இந்தியா வந்ததும் கல்யாண பத்திரிகையோடு வரேன். நீங்கள் தான் வந்து முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும் என்றபடி அவள் காலில் விழுந்து எழுந்து போயிட்டு வரேன் என்றபடி வீட்டை விட்டு வெளியேறினாள். இருவரும் கலங்கிய கண்களுடன் செய்வதறியாது நின்றனர். வினோத் கையை திருப்பி வாட்சை பார்த்தான். இப்போது அது அவனுக்கு ராக்கி கயிறாக தெரிந்தது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.